ஹாய். என்னோட பேரு மௌனிகா. ஸோ இந்த சேனல் எதுக்காக, இந்த வீடியோ எதுக்காக அப்டின்னா, இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்டின்றத நான் சொல்லிர்றேன். என்கிட்ட நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் சில டவுட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. பர்ட்டிகுலரா மெயின்ஸ் ரிலேட்டடா பார்க்கும்போது, நீங்க குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸ்க்குலாம் எப்டி ப்ரிப்பேர் பண்ணீங்க? என்ன புக்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணீங்க? ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சா போதுமா? தென் நான் கண்டிப்பா வந்து இன்ஸ்டிடியூட் வந்து ஜாயின் பண்ணி படிக்கணுமா? செல்ஃப் ப்ரிப்பரேஷன் மெயின்ஸ் பண்ண முடியாதா? அதுவும் முக்கியமா நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுங்க. என்னால வந்து இங்கிலீஷ்ல மெயின்ஸ் எழுத முடியுமா? ஸோ அப்படி எழுதணும்னா அது என்ன பண்ணணும்? அப்படின்ற மாரியான டவுட் ஆகட்டும். இன்னும் சிலர் நான் வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எழுதுறேன், இல்ல மெயின்ஸ் டெஸ்ட் ஆகட்டும். அ எத்தன டெஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து எழுதுனா நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்? டெஸ்ட் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் அதை எப்படி நான் அனலைஸ் பண்ணணும்? எப்படி நான் அத கரெக்ஷன் பண்ணி, அதுக்கப்புறம் நான் இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்? அந்த மாதிரியான சில டவுட்ஸு. தென் வந்து நான் வந்து ஒரு 2 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேங்க. நானும் ஒரு 2 அ ஒரு நெறைய அட்டெம்ப்ட்ஸ் ஒரு 2 வருஷத்துல அந்த எல்லா எக்ஸாம்ஸோட அட்டெம்ப்ட்டும் நான் குடுத்துட்டேன். ஆனா வந்து என்னால ஒரு பிலிம்ஸ் கூட கிளியர் பண்ண முடியல. நான் இப்ப என்ன பண்றது? குவிட் பண்ணிடலாமா? இல்ல வந்து நான் ஜாபுக்கு போய்க்கிட்டே நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாமா? அப்படி பண்ணா வந்து என்னால எஃபிஷியன்ட்டா பண்ண முடியுமா? கிளியர் பண்ண முடியுமா? குவிட் பண்ணிடலாமா? இந்த மாதிரியான சில டவுட்ஸு எல்லாம் வந்து என்கிட்ட கேட்டுருக்காங்க. தென் வந்து இல்ல வந்து நான் படிக்கிறதே எனக்கு வந்து ஞாபகம் இருக்க மாட்டுது. அதுக்கு என்ன பண்றது? இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் என்னோட ஜூனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க. இப்போ கரண்ட்டா படிச்சுட்ருக்கவங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நானும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த யூடியூப் சேனல் மூலியமா இன்னும் நமக்கு நெறைய பேர் வந்து நான் ரீச் பண்ண முடியும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் வந்து ஷேர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வி அ இந்த இது யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதா இருக்கும் என்னோட வீடியோ நான் நம்புறேன்னா, ஃப்ரெஷரா இருக்காங்க. இப்பதாங்க நான் டிஎன்பிசிய வந்து ஃபர்ஸ்ட்டா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்ற எப்படி படிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. அப்படின்றவங்களுக்கும், அடுத்தது நான் வந்து ஒரு 2 வருஷமா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எக்ஸாம் வந்து கிளியர் ஆகல. இல்ல வந்து நான் வந்து மெயின்ஸ்க்கு வந்து இப்பதாங்க நான் ஃப்ரெஷரு. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் அட்டெம்ப்ட் குடுக்க போறேன். அப்படின்றவங்களுக்குலாம் என்னோட வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோஸ்ல நான் வந்து சொல்லப் போறது, நான் பயன்படுத்தின மெத்தட்ஸு, என்னுடைய மென்டார், அப்புறம் என்னுடைய என் கூட சேர்ந்து படிச்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க கிட்டேருந்து கத்துக்கிட்ட மெத்தட்ஸு, இது எல்லாமே சேர்ந்து தான் நான் இந்த சேனல் மூலியமா நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அ ஏன்னா, சில சின்ன சின்ன டிப்ஸு, சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். பட் அதுவே வந்து நமக்கு ஒரு 1 இயரு இப்ப நான் சில விஷயங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு 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 நியூவான ஒரு ரிவிஷன் மெத்தட் கூட ஆகட்டுமே, அத வந்து நான் கத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கலாம்ல அப்படின்லாம் எனக்கு வந்து தோணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸா இருந்தாலும் உங்களுக்கு அத நான் சொல்லணும். நீங்க சீக்கிரம் அத தெரிஞ்சுக்கிட்டு, அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா நீங்க படுத்திக்கிட்டீங்கன்னா, நீங்க கிளியர் பண்றது ஒரு 2 வருஷம் ஆனது, இன்னும் ஒரு 1 இயர் ஆனாலுமே எனக்கு அது சந்தோஷம் தான். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஃப்ரீ டைம் எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து என்னால முடிஞ்ச வீடியோஸ் எல்லாம் நான் வந்து கண்டிப்பா வந்து குடுப்பேன். அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க் யூ.